ஹலோ குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தயாங் அண்ட் ஜங்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இங்கே டியூஷன் எடுக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் இக்னோர் இட். ஓகே, லைக் ஒரு சின்ன இன்ட்ரோட போயிடலாம். நீங்களும் தயாங்கும் வந்து லைக் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஜங்குக்கு வந்து உங்கள் காலேஜில் லைக் நியூ ஜாயின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் 11th 12th கூட படிக்கிறான், ஓகேவா? இப்போது உங்கள் காலேஜ்லேயும் வந்து ஒன்றா படிக்கிறான். ஸோ உங்கள் 3 பேர் லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதுதான் இந்த ஹோல் ஸ்டோரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த விசுவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் உங்களை தான் காட்டுறோம். ஸோ நீங்கள் பரபரப்பாக வேகமாக காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டே, ஓகேவா? ஸோ நல்ல ஒரு போனிடெயில் போட்டுக்கிட்டு அழகாக சிம்பிளான ஒரு டாப் அண்ட் பேண்ட் போட்டு வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. மூஞ்சி கூட நீங்கள் கழுவுனீங்களான்னு தெரியாது போல், அந்தளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. உங்களுக்கு 9 மணிக்கு காலேஜு, நல்லா 8:30 வரையும் நல்லா தூங்குனீங்க. அரை மணி நேரத்தில் ஆக்சுவலாக உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டீங்க. அப்பாடா, எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டேன், இந்த பக்கி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அப்போ தான் அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், ஒரு க்யூட்டான ஸ்மைலோட. டேய், நீ எப்படா வந்த? ஆக்சுவலாக நீ லேட்டாக தான் வருவேன்னு நினச்சேன். நான் என்ன ஒன்றை மாதிரி நினச்சியா? நான்லாம் கரெக்டாக கிளம்பிடுவேன். நீ தான் சோம்பேறி. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் கிளம்பிட்டான்னு பேசாதா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா, மணியாவது. இல்லைனா ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம மண்டவால தண்டவாளம் ஏறிடும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யா கம்மன். ஓகே, உங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தான். ஹாய் கைஸ், மை நேம் இஸ் வயான். ஐம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. ஸோ யூ நோ வாட், எனக்கு வந்து இந்த காலேஜ் ஒரு ட்ரீம் காலேஜ் சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்சது அந்த காலேஜில் சேர்ந்தேன். ஸோ எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எல்லாருமே யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சவுண்ட், ஓகேவா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பக்கத்தில் அந்த பையன், ஹாய் கைஸ், மை நேம் இஸ் தயாங். ஸோ யா, அவன் சொல்கிற மாதிரி இந்த காலேஜ் எங்களுக்கு வந்து ட்ரீம் காலேஜ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே கிடச்சிது சீட். ஸோ ஐ ஹோப் எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்புகிறேன். இங்கே கேர்ள்ஸு ஊன்னு கற்றுதுங்க, ஏன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அவன். ஸோ யா, அவன் தயாங் தான், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ யா கைஸ், ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ ஐ ஹோப் எங்களுக்கு 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பீங்க நம்புகிறேன் அப்படின்னோடனே எல்லாம் லைக் சியரப் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் போய் ப்ளேஸில் உட்காந்துறீங்க. டேய், எப்பட்றா வந்தோடனே எல்லா கேர்ள்ஸும் உஷார் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் உஷார் பண்ணேன், அவளுங்களே மயங்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் டேவே என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிடுவே அப்படின்றீங்க. ஏய் சும்மா ரீ, எல்லாம் சும்மா ஹைப்புக்கு தான், ஒன்றும் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஓ சார், உங்கள் ஸ்டாண்டர்ட் எப்படி, உங்கள் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் போக தெரியும் உனக்கு அப்படின்றான். ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா லைக் டெமோ கிளாஸ் மாதிரி நடத்திட்டுருக்காங்க. அப்போ தான் நீங்கள் லெசன் நடத்திக்கிட்டே இருக்கும்போது யாரோ க்ராஸ் பண்ணி போகிறாங்க. சில பொண்ணுங்களாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுதுங்க. என்ன திடீர்னு ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அந்த பையன், அவ்வளோ அழகாக, நல்ல குண்டு கண்ணு, அவ்வளோ ஒரு சாமிங்கான ஸ்மைல், அவ்வளோ அழகாக க்ராஸ் பண்ணி போகிறான் அவங்க கிளாஸை. அப்படி லைக் ஸ்லோ மோஷனில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. லைக் ஹீ இஸ் டேம் ஹாட் அந்த மாதிரி. ஏய், யார் அந்த பையன், ஏதோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க தயாங்கிட்ட. ஆமாடி, இவன் யாரோ பார்த்த மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. சரி இரு, எப்படி இருந்தாலும் பிரேக் விடுவாங்கள்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் நீங்கள் கிளாஸ் சும்மா கவனிச்சிட்ருக்கீங்க. பிரேக்கும் அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வெளில போய் சுற்றிட்டுருக்கீங்க, இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தயாங், அந்த பையன் யாராக இருக்கும், ஆனால் ஏதோ பார்த்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், ஆமாண்டி கண்டுபிடிக்கிறேன் யாருன்னு அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசி போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் லைக் நீங்கள் சரி வெண்டிங் மிஷினில் போய் எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க.
அப்போ நல்லா கதை அடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க தேவங்கிட்ட. எதிர யார் வரான்னு கவனிக்கல. அப்போ லைக் யார் மேலேயும் இடித்து கீழே விழ போகிறீங்க. டக்குன்னு தேவன் பிடிச்சிட்டான். உனக்கு அறிவில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டலான்னு இப்படி திரும்புறீங்க. பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக். நான் சொன்ன கதையில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 11th 12th எல்லாமே அவன் கூட தான் படிச்சிருப்பான். இப்போ வேறு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ லைக் உங்களோட க்ரஷ் அவன் அப்பையிலேருந்து. ஓகேவா? தேவங்க இது தெரியும். பட் தேவங்க ஜங்குக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவனுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் அவ்வளோ ஃபேன் பேஸ். இவனுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ போட்டி இருக்குது. தேவங்க பார்த்து முறைக்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு இப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். தேவங் இது ஜங்குக் தானே? அவனே தான். இங்கே எதுக்கு வந்து சேர்ந்தான் தெரில. எப்படி நம்ம போகிற காலேஜுக்கு தேடி வந்து சேர்ந்துருக்கான் தெரிலடி அப்படின்றான். ஹேய் செம்ம சான்ஸ்டா. என்னோட லவ்வை அங்கே தான் சொல்ல முடியல, அட்லீஸ்ட் இங்கேயாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னோன்னே ஏய் என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு அவன் முன்னாடி போவான். டே நில்றா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி வர்றீங்க. ஸோ 2 பேர் நடந்து போயிட்டுருக்கீங்க வெண்டிங் மிஷினில். சரி வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? எப்படியே பேக்கெட் மணி சேவ் பண்ணி வச்சுருப்பல, அதெல்லாம் வாங்கிக்கோ, இல்லைனா உன் க்ரஷ்ஷை வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்றான். ஏய் செலசக்கிரியா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஏன்ப்பா ஜெலஸு? அவங்களுக்கு தான் 1008 க்ரஷ் இருக்காங்க, 1008 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வாங்கி தர போகிறாங்க அப்படின்றீங்க. ஒழுங்காக வாங்கி தரியா இல்லை கடிச்சு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் வெறி நாய் மாதிரி கடிக்காதடி, வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி தரான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓசியில் சாப்பிட்றதுனா டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம் வாங்கி கொடுக்கறது என் காசில், பேசுடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயான்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. எப்படி இருந்தாலும் ஃபைனலி அவன் இங்கே வந்துட்டான், கண்டிப்பாக அவனை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகிறான் போல். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்கானுங்க. ஸோ அங்கே போனோன்னா பின்னாடியே ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் போகிறாங்க. அவனுக்கு முன்னாடி க்ராஸ் பண்ணி வேணுன்னே போகிறாளுங்க. அவன் போகிறாண்டெல்லாம் போயிட்டுருக்காளுங்க. ஹேய் டாங், இங்கே பெரிய ஃபேன் பேஸ் இருக்க போல் உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இருக்கலாம் பொறுக்கி, ப்ளே பாய்ஸ்க்கெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்றான். சரி ரொம்ப ஓட்டாத அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் லைக் கிளாஸ் போகுது. அப்புறம் போய் சாப்பிட போகிறீங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேய் நீ எடுத்துருவல்ல அப்படின்னுங்க. இல்லடி நான் சமைக்க டைம் ஆயிடுச்சு, அதான் கப் நூடுல்ஸ் எடுத்து வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். நூடுல்ஸா? சரி அப்போ நான் சாப்பிட்றேன், இந்த சாப்பாடு நீ அப்படி சொல்லிட்டு ஹாஸ்டல் சாப்பாடு கொடுக்குறீங்க. ஏய் இது சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கப் நூடுல்ஸ் உங்ககிட்ட இருந்து பிடுங்குறான். பரவாயில்ல நான் சாப்பிட்றேன், நீ இதை சாப்பிடு அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. 2 பேரும் அடிச்சிட்ருக்கீங்க, நீ கொடு நான் கொடுன்ட்டு. அங்கே க்யூட்டாக ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் லைக் ஜங்குக்கு வந்து ஏதோ வெண்டிங் மிஷினில் எடுக்க வந்திருப்பான் போல். அங்கே சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாளுங்க. ஜங்குக்கு எவ்வளையுமே கண்டுக்கவே இல்லை. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு லைக் ஸ்மோக் மாதிரி பண்ணிவிட்டு அவன் படுக்கு போயிட்டுருக்கான். பாடுறா எத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டுருக்காளுங்க, ஆனால் எவ்வளையும் கண்டுக்க மாட்டான்ல. மூடிடு தின்னு அப்படின்றான். சரி தின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாற்றி தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே. ஸோ அப்போ வந்து லைக் டோர்னமெண்ட் மாதிரி ஏதோ வைக்கிறாங்க போல். ஸோ ஜங்குக் ஏற்கனவே ஃபேமஸ்ஸு, ஆனால் வந்து லைக் வாலிபால் அந்த இதில் வந்து ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் தான் அடிப்பான் எப்போவுமே, லைக் ஸ்கூல்லேருந்து சரி இப்போ வரையும். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்குவான். இந்த டோர்னமெண்ட் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக ஜங்குக் வந்து கலந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கிளாஸ்லலாம் பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ தான் ஒரு நியூ இன்ட்ரோ. காய்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க மேம் தான். ஸோ இன்றைக்கி ஒரு நியூ அட்மிஷன். ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போல் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஹியர் இஸ் ஹி அப்படின்ட்டு அவங்க காட்டுறாங்க. அந்த பையன் லைக் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு, லைக் சார்மிங்காக அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். நீங்கள் பார்த்தோன்னே வா அப்படின்றீங்க. ஏய் ரொம்ப வலியுதுடி தொடடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. தேவங்க சொல்கிறான் அவங்களுக்கு. ஏய் மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் கைஸ், மை நேம் இஸ் ஜிமின், பார்க் ஜிமின். ஸோ யா ஐம் கம்மிங் ஃப்ரம் சோல். ஸோ ஐ ஹோப் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நம்புறேன்னு சொல்லிட்டு உங்களோட டைலாக் அவன் சொல்கிறான். ஏய் பாரா
செம்மையாக இருக்கான்டா, பேசுறதுலாம் அப்படி இருக்கு, க்யூட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்க சொன்னானே, நீ ரொம்ப வலிகிறன்னு நினைக்கிறேன், இந்த டிஷ்யூன்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். சே தூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அந்த டிஷ்யூ எடுத்து அவங்க மூஞ்சிலே போடுறீங்க. கரெக்டாக உட்காரான். அவங்க தேவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான். ஜிமின் தான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் தேவங்க ஹாய் உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் கேட்டோன்னே, என்னோடய பேர் தேவம். ஹாய் ஜிமின், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறேன். அவனும் நைஸ் டு மீட் யூ சொல்கிறான். ஹாய் உங்கள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட கேட்கும். ஹாய் மை நேம் இஸ் வயான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்க, ஒரு வழியாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறான். ஏய் பொறாம்படாத, மூடிட்டு இரு. ஹாய் ஜிமின், ஐ எம் வயான், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. நைஸ் டு மீட் யூ வயான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த நான் சொன்னல டோர்னமெண்ட் அது வந்து 1 வீக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து போய் அந்த அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் பார்த்துட்ருப்பீங்க. அங்கே வந்து ஜேகே செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். அவ்வளோ ஹாட் அப்படி இருக்கும். அதுக்காகவே கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ கிளாஸை கட்டிச்சுட்டு வந்து அவனை வந்து பார்க்கறதுக்காகவே வந்துடுவாளுங்க. நீங்களும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போவீங்க. தேங்கிட்ட சொல்லாமல் தான் போவீங்க சில நேரத்தில், ஏன்னா தேங்க திட்டுவான்னு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே எப்போ டைம் கிடைக்குதோ நைஸாக ஆகிடுறது. கேட்டால் ரெஸ்ட் ரூம் போனேன், அங்கே போய் நடக்க போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டுறதுக்கு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த டோர்னமெண்ட் மேட்ச்சும் வருது. ஸோ இன்றைக்கி சொல்கிறீங்க, தேங் இன்றைக்கி தாண்டா அந்த மேட்ச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், வாடா போய் பார்க்கலாம், ஜங்குக் விளாட்றத பார்க்கணும்ல. யார் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அதுவா, அது என்னோடய ஸ்கூல் க்ரஷ், இங்கேயும் வந்து படிக்கிறான். ஆக்சுவலாக என்னால் நம்பவே முடியல, அவன் சேம் காலேஜ், நான் படிக்கிற சேம் காலேஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக சொல்கிறீங்க. ஓ ஒன் சைட் லவ்வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் சொல்கிறான். ஆமாம் ஒன் சைட் லவ் தான், வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் போகிறீங்க. தேங்க விருப்பமே இல்லாமல் வந்துட்டு இருக்கான். ஸோ தேங்க்கும் அவ்வளோ ஃபேன் கேர்ள்ஸ் இருக்கும். தேங்க சொல்லிட்டு அதுங்க அவ்வளோ கத்திட்டு இருக்குதுங்க. ஐயோ இதுங்க தொல்லை வேற தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அதுக்கு மேலே, டே தேங்க உனக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகிறாங்க, எனக்கு கடுப்பாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஷார்ட்டி உனக்கு வேணுமா, நான் வேணா 2 செட் பண்ணி கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் கேட்குறான். எதுக்கு, ஒன்றும் வேணாம்ப்பா, சிங்கிளாகவே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலி மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா விளாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜங்குக் டீம் வந்து தோக்குற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஜேகேக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே லைட்டாக இன்ஜுரி ஆகிடுது. ஸோ அவனால் ப்ராப்பராக விளையாட முடியல. ஸோ அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுறான். பார்த்தா மேட்ச்சு இவங்க டீம் தோக்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஜேகே வந்து அவனோட இன்ஜுரியும் பொருட்படுத்தாமல் திருப்பியும் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஸ்டார்ட் பண்ணானா மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அவனால் இன்ஜுரினால சரியாக விளையாட முடியல. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் செம்மையாக அவனோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கான். ஃபைனலி ஜேகே அவனோட டீம் செம்மையாக ஜெயிக்குது. அவன் தான் லீடர், ஓகேவா. ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஜங்குக் சொல்லிட்டு அவ்வளோ குதிக்கிறீங்க. ஐயோ இவன் வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க ஜிம்முன்னு பார்த்து சிரிச்சிட்ருக்கா, இவ்வளோ க்ரேஸியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டே ஆக்சுவலாக நான் அவன் ரொம்ப அழகாக விளாட்றான்டா, நான் போய் ஜங்குக் கிட்ட பேசிட்டு வந்துடுவா. ஏய் உனக்குலாம் வெக்கமாட சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? அன்றைக்கி பார்த்துட்டு ஒரு ஹாய் பாய் கூட சொல்லாமல் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். அவன்கிட்ட போய் பேச போகிறான்ற அப்படி சொல்லிட்டு இங்கே தேவன் கத்துறான். ஏய் அவன் ஏதாவது அர்ஜென்ட்டாக போயிருப்பான்டா, அதில் மேபி கவனிச்சிருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சமாளிக்காத கொன்றுவானே அப்படின்னு சொல்கிறான். சரி போய் பார்க்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். நீங்கள் ஜிமினும் தேங்க எட்ட தான் நின்றுட்டுருக்கானுங்க. ஸோ நீங்கள் தான் போகிறீங்க. ஹாய் ஜங்குக் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹாய் ஜங்குக் என்ன ஞாபகம் இருக்கா? நோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறீங்க. என்ன மறந்துட்டானா அப்படி சொல்லிட்டு. ஜங்குக் நான் தான் வயன். ஹே யா வயன், ஹவ் ஆர் யூ அப்படின்றான். ஐம் ஃபைன் ஜங்குக், ஹவ் அபவுட் யூ அப்படின்றீங்க. ஐம் ஃபைன். ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச் நல்லா விளாண்டிங்க, செம்மையாக இருந்துச்சு. உங்கள் கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. யா இட்ஸ் ஓகே, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்.
அப்படின்றான். ஸோ நைஸ் டு மீட் யூ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கை கொடுக்குறீங்க. அவனும் கை கொடுத்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அதுக்குள்ளே அவங்க ஃபேன் கேர்ள்ஸ்னால் நிறைய பேர் இருப்பானுங்கள்ல, வந்து சுற்றி நின்ட்டாளுங்க. ஜங்குக் செம்மையாவில்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கலண்டு வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாளுங்க, போகிறான் பிடிச்சாலுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. என்னம்மா உங்கள் க்ரஷ்ஷுக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் கேட்குறான். பேசிட்டேன், கையும் கொடுத்தேன் தெரியுமா, இங்கே வா அதை போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தாத்தான்னு அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இட்டு வரான். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜிம்மின்னு கத்திட்டு இருக்கான். டேய் நீ சும்மாறா, அவனே ஒரு ப்ளே பாய், நீ வேற அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்காடா, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவன் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டுருப்பீங்க. அப்போ தான் புலம்பிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி லைக் அவன் சரி கிடையாது, அவன் எல்லா பொண்ணுங்களோட ஜாலியாக சுற்றிட்டுருப்பான், அதுக்கு அவனோட கேரக்டர் புரிஞ்சுக்கவே மாட்றா அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். விட்றா அவளே புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நீங்கள் அப்பப்போ எப்படா ஜேகே வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படியே லைக் 2 years ஆகுது. இப்போ 3rd year வந்து லைக் ஃபைனல் செமஸ்டர், ஓகேவா? ஸோ அப்போ தான் டேய் அவனை பார்க்கணும் போல இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. என் மென்டலே சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகே, இப்போ ஜிமின் டே நீங்கள் 3 பேரும் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இங்கே வாடி போடி வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பேசுவீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சமாவது மூடிக்கிட்டு இருக்க மாட்டியா, இங்கே லெசனை கவனி, லாஸ்ட்டு செமஸ்டர்மா புட்டுக்குச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சும்மாறா அப்படி சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்ன பேசுகிறீங்க, கெட் அவுட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சார் அது அப்படி சொல்லிட்டு வேண்டே நடிக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வெளில போகணுன்னு தான் ஆசை. ஏன்னா அங்கே முன்னாடி ஜங்குக்கு இந்த பக்கம் போயிருப்பான், எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி தான் அவங்க கிளாஸ்க்கு போகணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வேணுன்னே கத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வெளில போய் நின்றுட்டுருக்கீங்க. வெளில போய் நின்றுட்டே அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து காட்டிகிட்ருக்கீங்க. ஒன்றா திருத்தவே முடியாது வாயின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கோரஸு சொல்கிறானுங்க. ஸோ கிளாஸ் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே எப்படா வருவான் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அங்கேருந்து அந்த பக்கம் ஜேகே கிராஸ் பண்ணுறான். ஹை ஜேகே அப்படி சொல்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு, ஹே வயன் நீ என்ன இங்கே பண்ணுற? அதுவா சும்மா போர் அடிச்சுது, அதான் சும்மா வெளில நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு. இப்படி பார்த்தா தெரியலையே அப்படின்றான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு போர் அடிச்சது அதான் சும்மா வெளில வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வெளில போகலாமா, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை சும்மா இப்போ ஆக்சுவலாக கிளாஸ் டைம், ஸோ கேன்டீனில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் லைக் கேன்டீன் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் திடீர்னு கேன்டீன் பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் லைக் கேன்டீன் போயாச்சு, 2 பேர் தான் இருக்கீங்க. ஜங்குக் ஆக்சுவலாக என்ன மூஞ்சில் பல ரசம் தாண்டவமாடுது அப்படின்ட்டு. அது வந்து நான் ஆக்சுவலாக இது வந்து நான் ஸ்கூல்லே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன். ஆனால் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக் ஷாக் ஆகிட்டு, வாட் ரியலி உண்மையானவன் யூ கேன் ஹேண்டில் மீ அப்படின்றான். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமா, யூ கேன் ஹேண்டில் மீன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். யா ஜங்குக் ஐ கேன் ஹேண்டில் யூ பிகாஸ் ஐ அம் இன் லவ் வித் யூ, ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பின்னாடி ஆக்சுவலாக ஜிமினோ தேவங்க வந்து செம்ம ஷாக்கில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தேவங்கண்ணா, வயன் ஏன்டி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத வயன், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்லிகிட்ருக்கான். தேவங் ப்ளீஸ் தேவங், இது ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கிடைச்சது இந்த சான்ஸ், ப்ளீஸ் இதுக்கு வேணான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண் கலங்கின மாதிரி சொல்கிறீங்க. தேவங்க மனசே இல்லை, என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ரொம்பவே லைக் கஷ்டப்படுறான் பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ. ஸோ அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவங்கள சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனா நீங்க வந்து அவன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுனதில்ல. பிகாஸ் நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கீங்க. ஆனா அவன் அதையும் தாண்டி லைக் உங்க கூட லைஃப் இப்படி இருக்கும்லாம் அவ்வளோ இமேஜின் பண்ணிகிட்ருக்கான். ஆனா உன்கிட்ட லைக் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பான். ஓகேவா? அந்த கேரக்டர் பொறுத்தவரையும். ஆனா அவன் மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்கு. உங்க கூட இப்படி வாழணும், அப்படி வாழணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்படி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அ சரி வாயன், உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக், ஓகே வாயன், ஐ வில் அக்செப்ட் யுவர் ப்ரொபோசல், ஐ லவ் யூ டூ அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க சிக்கேவா. அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி அங்கேருந்து போகிறான். ஸோ ஜிம்மினும் பின்னாடியே போயிடுறான். பின்னாடி இங்கே நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக் ஐ எம் ஸோ ஹாப்பி ஜங்குக், ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோடய ப்ரப்போசல் நீ அக்செப்ட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் என்னை விட சந்தோஷமாக யாராலையும் இருக்க முடியாது. பிகாஸ் என்னோடய க்ரஷ்ஷே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே சரி இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்க்கு போகிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்படியே நீங்கள் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ தேங் வந்து லைக் நார்மலாக இருக்க மாதிரி இருக்கான். ஆனால் அவன் நார்மலாக கிடையாது. ஸோ உங்களுக்காக அவன் வந்து நார்மலாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கான். நீங்களும் தேவ் எனக்கு தெரியுமா, ஜங்குக்கு என்னோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டான், கங்க்ராச்சுலேஷன் மேம், அப்புறம் ட்ரீட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறான். இங்கே ஜிம்மினும் லைட்டாக அவனும் ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு லைக் அவனுக்கும் தெரியும் உங்கள் மேலே க்ரஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவனும் எதுவும் சொல்ல, சரி நீங்கள் விருப்பப்பட்டால் அதை செய்யுங்கன்ற மாதிரி அவனும் விட்டுட்டான். எப்படியே ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஃபைனலி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை பற்றி சொல்கிறீங்க. ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எதுவுமே பெருசாக கேட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டதோ எல்லாமே ஒத்துக்கிறாங்க. செம்மையாக போகுது. லைக் வித்தின் ஒரு 1 வீக்லேயே லைக் உங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்கள் மேரேஜ் தான். நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் லவ் ஆஃப் லைஃப் ஸோ உங்கள் கையில். தேவங்கும் ஜிம்முன்னு இருக்காங்க. ரொம்பவே லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்கள் வந்து லைக் அவனுக்கு வந்து ரொம்ப உங்கள் மேலே வந்து அவ்வளோ ஆசை சின்ன வயசுலேருந்தே தேவனுக்கு. ஆனால் கடைசியில் நீங்கள் கிடைக்கல. அதுக்கு ஆனால் லைக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச லைஃப் கிடச்சிச்சின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு பக்கம் அவனோட சோகம். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ லைக் 1 வீக் அப்புறமா உங்களுக்கும் செக்குக்கும் இதுவரையும் லைக் எதுவுமே நடக்கலை. ஸோ நீங்களும் வந்து பெருசாக கண்டுக்கல. பிகாஸ் அவன் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். எப்போ வீட்டுக்கு வரதே லேட்டாக தான் வருவான். ஸோ இப்படியே வந்து 1 வீக் போயிருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் தான். ஜங்குக், என்னவா? இல்லை, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் நீ நீ என்ன, நான் ஒன்றும் தொடலை அதானே? ஆமாம் ஜங்குக், இன்னைக்கு நான் வெக்கத்தை விட்டு கேட்குறேன்னு நினச்சிக்காத. லைக் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே. ஆனால் நம்ம ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்குமா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே பார்க்குறான். என்னவா, நீ கேட்ட நான் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களை தூக்கிக்கிறான். அதுக்கப்புறம் தூக்கிட்டு அப்புறம் என்ன பெட்ரூமில் தான். ஸோ அப்படியே லே டவுன் ஆக வச்சு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜங்குக் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ அழகாக இருப்பானு என் கண்ணாலே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். போ ஜங்குக், எனக்கு எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. என்ன ஷை? அதான் நான் இருக்கேன்ல உன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நெக், ஃபோர்ஹெட், அவங்க இயர்ஸ், லிப்ஸு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே கிஸ் அப்படியே பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் லைக் அவன் அண்ட்ரெஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கும் அவனுக்கும் செம்ம மேக் அவுட் செஷன், ரொம்ப ஹாட்டான மேக் அவுட் செஷன். கிட்டத்தட்ட 5-6 ரவுண்ட் மேலே போயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் லைக் படுத்திருக்கீங்க. நீங்க ஜங்குக் செஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ ஜங்குக். நான் சொன்னோன்னே ஒத்துக்கிட்ட. நீ சொன்னோன்னு ஒத்துக்கல. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதான் உன்னை பார்க்க முடியல. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன் அப்படி சொல்லியிருக்கீங்க. லைக் அவன் சொன்னதுக்கப்புறம் லைக் அவன் ஃபோன் வருது. அப்புறம் எடுத்து பார்த்துட்டு, ஹலோ சொல்லு ஸ்வீட்கார்ட், எப்படி இருக்க? உன் ஃபோனே காணோம், ரொம்ப பிஸி ஆகிட்ட போல. அப்புறமேட்டு மீட் பண்ணும்போது பார்ப்போம். லவ் யூ, பாய் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வைக்கிறான். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்கு யார் அது? ஸ்வீட் ஹார்ட் அப்புறம் கிஸ்லாம் பண்ணுற யார் ஜங்கு அப்படின்றீங்க. உனக்கு ஏன் அது? இல்லை, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்றதுக்காக என் லவ்வரை என்னால் விட முடியாதுல்ல. வாட், லவ்வரா? அப்போ நான் என்ன ஜங்கு? நீ ஜஸ்ட்டு ஒய்ஃபு. அதுக்கு மேலே அவளை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்காகலாம் அவளை விட முடியாது. அவள் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜங்கு, என்ன ஜங்குக்கு சொல்கிற? நான் உன் ஒய்ஃபு, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இப்படி இப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க ஜங்கு. ஐயோ சீரியஸ் ஜங்கு? ப்ராங்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஏன் ப்ராங்க் பண்ணணும்? உண்மையாக தான் சொல்கிறேன். நீ 10ல் 1 தான். அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவள் மட்டும் இல்லை, நிவியும். இவ லஷி. ஆக்சுவலாக எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஆனால் நிவியை விட லஷியை தான் ரொம்ப பிடிக்கும். ஜங்கு, இதை என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வலிக்கல, மனசாச்சு குத்தலை? எப்படி ஜங்கு உங்களால் இப்படி பேச முடியுது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏய் மூடிட்டோம், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை இழுத்து போட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே லைக் நீங்கள் ரொம்பவே டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க. லைக் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இன்னொரு நாள் ஆகுது. ஸோ எப்பவும் போல் நீங்கள் லைக் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜங்குக்கு வரான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா 2 பொண்ணுங்களோட அவன் படுக்கு பெட்ரூம்குள்ளே போயிட்டுருக்கான். ஜங்கு, நீங்கள் அதுக்கப்புறம் அவன் லைக் மாடிக்கு போக ட்ரை பண்ணுறான். நீங்கள் வந்து தடுக்கிறீங்க. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு நீங்கள் மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏன், உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. இது நிவி, இது லஷ். நான் சொன்னேன்ல, என் 2 லவ்வர்ஸ். எப்படி நல்லா இருக்காளுங்களா உன்னை விட அப்படின்றான். ஜங்கு, என்ன பேசுகிற நீ? ஒழுங்கா இவங்களை வெளில போக சொல்லு. ஏய் நீ மூடிட்டு நவுரு. ஒய்ஃபுன்றதுனால இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாத, புரியுதா? யார் தெரியுமா? என்னோட பாடி நீட்ஸ்க்கான ஒரு டால். தட்ஸ் இட். அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அவன் பட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே தள்ள அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. சரி, அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து லைக் போர் அடிச்சுன்னா அவங்க கூட. ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைக் டிப்ரெஷனுக்கே போயிட்டீங்க. என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இப்படியே 1 மந்த் ஓகேவா? அதுக்கப்புறம் லைக் ஜேகேக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. செம்மையாக ஜேகே குடிக்கிறான் ஓகேவா? செம்ம குடி. அவ்வளோ குடிச்சிட்டு பொண்ணுங்களோட செம்மையாக குத்தடிக்கிறான். ஸோ அந்த பார்ட்டிக்கு தான் ஜிமின் போயிருப்பான். ஸோ ஜிமின் அங்கே பார்த்துட்டு, என்ன ஜேகே இப்படி இருக்கான்? பொயன் இந்த மாதிரி இருக்கிறத பற்றி சொல்லவே இல்லை. என்னாச்சு அவளுக்கு? பெருசாக என்கிட்ட பேசத்தும் இல்லை. இது தயங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் பேசிகிட்ருக்கான். தென் இவன் வந்து லைக் அப்போ தான் வந்து தயவுக்கு ஃபோன் பண்ணுவான். தயவுங்க வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்துட்டுருப்பான். ஹலோ சொல்ல ஜிம்னா, என்னாச்சு? டேய் நான் ஜங்குக் பார்த்தேன்டா. அவனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருப்பான்.
என்ன அவனுக்கு? டேய், அவன் செம்மையாக குடிச்சிட்டு பொண்ணுங்களோட கூத்தடிச்சிட்டு இருக்கான்டா. இது எனக்கு தெரிஞ்சா அவள் இவ்வளோ மனசு கஷ்டப்படுவா. ஹே, என்ன நீ வர? அவன் இப்படிப்பட்ட கேரக்டர் தெரிஞ்சு தான் ஒயன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அவன் இவ்வளோ மோசமான கேரக்டர்னு எனக்கு தெரியாதுடா. பாவம் அவன் ரொம்ப இவன் சும்மா ப்ளே பாய், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு திருந்துடுவான் அப்படின்றதுனால தான் அவள் கல்யாணம் பண்ணிட்டான் போல். ஆனால் இவன் இப்படி இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். நான் அவளை பார்த்து பேசணும்டா. ரொம்ப நாளாச்சு அவகிட்ட பேசி. சரி, நான் போய் ஒயனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அங்கேருந்து ஜேகேவும் அங்கேருந்து குடிச்சிட்டு செம்ம குடி. ஸோ குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான் பொண்ணுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டுக்கு வந்துட்டான். ஒயன், என்னடி பண்ணுற? இங்கே நான் வந்திருக்கேன், வந்து என்னை பார்க்காம என்ன பண்ணுற? என்ன ஜேகே உனக்கு வேணும்? ஓ, என்ன மகாராணி, உன் புருஷன் வந்திருக்கேன், வந்து கதவை கூட திறக்காம என்ன பண்ணுற? எவனா இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்டிட்னா போ, உன் வேலை என்னமோ பார். இனிமேலும் நான் வந்தேன்னா கதவு வாசல் கிட்டேயே நிற்கணும், புரியுதா? நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, புரியுதா? புரியுது ஜங்கு, புரியுது. சரி, போய் ஜூஸ் எடுத்துருவா. அதுக்கப்புறம் அவன் மாடிக்கு போயிடுறான். அப்புறம் நீங்கள் போயிட்டு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க கிட்டத்தட்ட. ஸோ ஜேகே அவன் குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் எடுத்து போய் கொடுக்குறீங்க. அதோட ஜேகே அதை வாங்கி குடிச்சிட்டு, ஒயன், ஏய் இங்கே வாடி. என்ன ஜேகே? போய் எனக்கு இன்னொரு பாட்டில் சரக்கு எடுத்துருவா. ஜேகே, ஏற்கனவே நீ நிறைய குடிச்சிட்ட ஜேகே, திரும்ப திரும்ப இப்படி. ஏய், மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றான். ஜேகே, போறியா இல்லையா? சரி போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கிச்சன்லேருந்து அந்த இது இருக்கும், கூலிங்காக வச்சுருப்பான் ஃப்ரிட்ஜில், போய் எடுத்துகிட்டு வரீங்க. ஊற்று, இந்த கிளாஸில் ஊற்று. ஜேகே, ஊற்றுன்னு சொன்னேன். ஜேகே, ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஊற்றி கொடுக்குறீங்க. செம்மடி, என்னதான் வெளில குடித்தாலும் சரி, உன் கையால் குடிக்கிறது இன்னும் ஒரு கிக்கு தான் அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். இங்கே வந்து உட்காரு. ஜேகே, உட்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தான் உட்காருங்க. டக்குன்னு அந்த கிளாஸ் எடுத்து உங்கள் வாயில் அப்படியே ஊற்றுறான். ஜேகே விடு அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எப்படி 3-4 முழக்க அப்படியே முழுக்கிடுறீங்க. ஜேகே, ஜேகே என்ன பண்ணுற நீ? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எப்படி செம்மையா இல்லை? நான் சொன்னால் உனக்கு புரியாதுடி, குடிச்சு பாரு உனக்கே தெரியும் அப்படின்றான். ஜேகே, இருக்குது ஆல்கோஹாலை பிடிக்க. ஏன் ஜேகே இப்படி பண்ண? ஏய் என்ன, ஒரு கிளாஸ் கூட ஒழுங்காக முழுங்களா, ஓர சீன் போடுறியா நீ அப்படின்றான். என்னை விடுச்சுக்கே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. உங்களுக்கு கேர் ஆகுது. அது நல்ல பவர்ஃபுல்லான சரக்கு, ஓகேவா? ஒரு மொனர் குடித்தாலே அவ்வளோ ஒரு இது கேராக இருக்கும். நீங்கள் போயிட்டு சரி போய் வாமிட்டாவது எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மாடு தள்ளாடுது. அப்போது நீங்கள் கதவை சாத்தலாம் போகிறீங்க. அது பக்கத்தில் தான் எனக்கு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், அங்கே தான் நீங்கள் சோப் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே அது தட்டி கீழே வந்துடுது. நீங்கள் திரும்புறீங்க, அந்த சோப் வலிக்கு பாத் டப்லேயே விழுந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே அதுலேருந்து இது பண்ண முயற்சி பண்ணுறீங்க. நம்ம குடிச்சிருந்தா தெரியும்ல, நம்மளால் எழுந்த முடியாது. ஸோ அந்த மாதிரி போதை தள்ளுது, உங்களால் முடியல. ஸோ நீங்கள் உங்களால் முடியாமல் ரொம்ப தளிச்சிட்ருக்கீங்க. இந்த சவுண்ட் ஜேகேக்கு கேட்கவே இல்லை. அவன் மட்டையாயிட்டான் நீங்கள் அந்த பக்கம் வந்தோன்னே. ஸோ அப்படியே முடியாமல் நீங்கள் இங்கே தவிச்சிட்ருக்கீங்க. அட் அ டைம் அங்கே தயங்கும் வரான் அங்கே உங்கள் வீட்டுக்கு. சரி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போகலான்ட்டு. ஜேகேக்கும் அவனுக்கும் ஆகாது தான். ஸோ பரவாயில்ல, உங்களுக்காக சரி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பான். ஸோ கீழே தான் ஒயன்
இருக்கியாடி ஏ ஒயன் அப்படின்றான். எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி பார்க்குறேன், யாருமே இருக்க மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி தான் மேலே வரான் பெட்ரூம்குள்ளே. ஒயன் ஒயன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக கதவை திறக்கிறான். பார்த்தா அங்கே ஜேகே மட்டையாக கிடக்குறான் பெட்டில். என்ன இவன் இப்படி குடிச்சிருக்கான், வந்து சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவனை முறைச்சிட்டே பார்க்குறான். அப்புறம் பார்த்தா தான் அந்த பாத்ரூம் கதவு லைட்டாக திறந்துருக்கும்ல, அவன் சுற்றி பார்த்துட்டு சரி கிளம்பலாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அப்போது லைக் அந்த பாத் டப்பில் உங்கள் லைட்டாக அந்த கை தெரியுது. சின்ன ஒயன் குளிக்கிறாளா, அதுவும் பாத்ரூம் திறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைக் தயங்கி தயங்கி தான் போகிறான். நீங்கள் சரி குளிப்பீங்களா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக போய் பார்க்குறான். பார்த்தா உங்கள் கை தெரியுது, லைக் நீங்கள் அப்படியே முழுகிருக்கீங்க. உங்களுக்கு மூச்சு இருக்கானே தெரில, அப்படியே முழுகின மாதிரி இருக்கீங்க. ஒயன்